ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ஸ்லாபில், அதாவது ஒரே ஒரு ரேக்கில் நான் எப்படி என்னோடய ஹோல் ஸ்பைசஸ் பாட்டில்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரேக் மட்டும்தான் ஓவராலாகவே நான் வந்து டெய்லி பேசிஸில் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட எல்லாமே இப்போ நான் கிளாஸில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த 2 பாட்டில்ஸ் மட்டும்தான் நான் பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாட்டில், அதாவது இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு வச்சுருக்கேன். அனதர் பாட்டிலில் வந்து புளி போட்டு வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் நான் இந்த 2 பாட்டிலையுமே நான் கிளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது புளி வந்து யூஸ் பண்ணுவாங்க. 2 பாட்டில் வந்து வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து போடுறதுக்கு சின்னதாக செராமிக்கில் வச்சுருப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே ஒரு பாட்டிலில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆஃப் 6 கண்டெய்னர்ஸோடு இருக்கும். இது வந்து 1000 ml. நான் வாங்கின பாட்டில்ஸில் இது தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 6 பாட்டிலில் 3 பாட்டில் மட்டும்தான் நான் வந்து ஷெல்ஃபில், அதாவது அந்த ரேக்கில் வந்து நான் வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, சென்டரில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் மிளகாய் தூள் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் இது வந்து டெய்லி நம்ம ஒரு ஸ்பூன் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் 3 பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லேயே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். வெல்லம், சுகர், சால்ட் இது வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னெல்லாம் டெய்லி பேசிஸில் நானும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி டீ காஃபி வந்து குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டோம். வீக்லி 1 டே மட்டும்தான் வந்து ஸ்ட்ரிக்டாக டீ இல்லைனா காஃபி வந்து போட்டு குடிச்சிட்ருக்கோம். அதை நான் எப்படி நாங்கள் வந்து சுகர் அவாய்ட் பண்ணுன்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். செப்பரேட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாட்டில்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து செட் ஆஃப் 6 பாட்டில்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஓவராலாக வந்து 400 ml இருக்கும். இதுக்கு முன்னே நான் யூஸ் பண்ண இதே 6 பாட்டில்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து 600ன்னு நினைக்கிறேன், 600 mlன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பெருசு வந்து தேவைப்படலை. ஸோ அதனால் நான் வந்து 400 mlக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பொட்டுக்கடலை, வத்தல், தனி மிளகாய் தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த 6 பாட்டில்ஸ்லேயுமே எனக்கு 2 பாட்டில் வந்துட்டு இப்போ வரைக்குமே யூஸ் ஆகலை. பட் இருந்தாலுமே நான் வந்து அந்த ஷெல்ஃப்லேயே நான் வந்து வச்சுருக்கேன். சடனாக எதுக்காவது யூஸ் ஆகுனா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு. சில்லி பவுடர் மட்டும் எனக்கு 15 டேஸ் அப்படிலாம் 20 டேஸில் வந்து காலி ஆகிடும். நான் வந்து ரீஃபில் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு பாட்டில்ஸ் வந்து பார்க்கலாம். இதுவுமே செட் ஆஃப் 6 பாட்டில்ஸ் இருக்கும். இது வந்து 300 ml. மொத்தம் 6 பாட்டில்ஸ் இருக்கும். அதில் 4 பாட்டில்ஸ் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். 2 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் அப்புறம் ஜீரகம் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரேக்கில் இருக்கிற இந்த 2 பாட்டிலில் கொண்டக்கடலை அப்புறம் இட்லி பொடியை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இட்லி பொடிக்கு நான் ஏன் சின்ன பாட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவாவது தான் நான் வந்து இட்லி பொடி எடுத்துப்போம். ஸோ அதுக்காக இந்த பாட்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 month வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஓவரால். இந்த ரேக் மட்டும்தான் டெய்லி பேசிஸில் எனக்கு யூஸ் ஆகுறது. அதுலேயுமே 2 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் வச்சுருக்கேன். அந்த இன்னொரு பாட்டில் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா லாஸ்ட்டாக, அதுலேயுமே 2 பாட்டில் வந்து இன்னும் இருக்குது. அதை நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு, ஏதாவது ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலான்னு நான் பாக்ஸ்லேயே எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பிளேஸ் இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ நான் குக் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 பெட்டியே நான் எடுக்கிறேன், ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா வைக்கிறதுக்கு ஒரு இடம் எனக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அதுக்காகவே நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எம்டியாக விட்டுட்டேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு அந்த மசாலாஸ் மட்டும் கண்டிப்பாக பத்தாது தான். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாலாம் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சில பேர் வந்து சாம்பார் ரேராக வைப்பாங்க. சில பேர் நான்வெஜ் வந்து எப்போவாக தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ் வீக்கெண்டில் தான் வந்து பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து எப்போவாவது வீக் டேஸ்லேயும் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போவாவது தானே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சு அதை வந்து ஷெல்ஃபில் நான் வைக்கலை. ஸோ பேக்கெட்டாக அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சத்து மாவு, அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி ராகி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாளியில் நான் வந்து பின் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஹோல் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கிச்சன் வீடியோ, க்ளீனிங் வீடியோ ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.